will be useful. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நாம் வந்து கடைசியாக வாட் ஆர் ஆல் தி கேம்பெயின்ஸ் வி ஹேவ் 6 kinds ஆஃப் கேம்பெயின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு கேம்பெயின் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேம்பெயின் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். கேம்பெயின்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்ம் தான். அந்த ஃபார்மை நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஷார்ப்பாக 7:55க்கு நம்ம செஷன் முடிச்சிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஐ ஹாவ் அனதர் செஷன். பட் நான் உங்களுக்கு எப்படி நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்டான ரெக்கார்டிங்ஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். டோன்ட் வரி. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸோ நம்ம எங்கே போய் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுவோம்? கேம்பெயினா என்னன்னு சொல்லியிருந்தேன். யாராவது இருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கு எனக்கு. யாராவது இந்த உலகத்துல இருக்கீங்களா? யாருமே இல்லையா? ஓகே, நான் நேற்று உங்க எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். ரீல் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்ட்டு மறந்துட்டு போயிட்டேன். ஒரு ஃபேஸ்புக் ஆடு ரன் பண்ணுறதுக்கு எப்படி ரீல் கிரியேட் பண்ணணும், அதை எப்படி எடிட் பண்ணணும்னு நான் அதை வந்து இப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன் செஷன் எண்ட் ஆஃப் த செஷனில். ஓகே, நம்ம ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்? ஹெல்த் இஷ்யூவா? ஓ சரிங்க மேம், சரி சரி, உடம்பு பார்த்துக்கோங்க, சரியாயிடும். எல்லாருக்குமே கோல்டாக இருக்குது, கஷ்டம். ஓகே, ஸோ நேற்று நாம் இங்கே இருக்கிற நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸோட டீட்டெயில்ஸுமே பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த கிரியேட் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெர் ஆர் லாட் ஆஃப் கேம்பெயின்ஸ். எத்தனை இருக்குது? 5 கேம்பெயின்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக 6, ஏன்னா ஒன்று காணாமேன்னு பார்த்தேன். ஸோ 6 கேம்பெயின்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் 3 கேம்பெயினுக்கு நாம் வந்து 90 ருபீஸ்லேருந்தே பட்ஜெட் வைக்க முடியும். பட் இப்போ மெட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கான கிளைண்ட்ஸ், அதாவது லீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லீட்ஸை வந்து அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை. பட்ஜெட் வந்து 250 இருந்தால் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து என்னென்ன கேம்பெயினுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு ஒரு ஸ்மால் கிறிஸ்பாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். நாம் திரும்ப 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 இதை லேர்ன் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக இந்த கேம்பெயின்ஸை க்ரியேட் பண்ணிட முடியும். தட் இஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, மேம் என்னால் முடியுமான்னு. பட் தென் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அகெயின் அண்ட் அகெயின் இந்த செஷன்ஸை வந்து லேர்ன் பண்ணுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, நீங்கள் ஒருத்தவங்க நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற பெனிஃபிட் தான் உங்களுக்கு இருக்கும். நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவோம். பட் ஸ்டில் அடுத்த நிமிஷம், இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு அதெல்லாம் ரொம்ப அப்படியே வீக்காகிடுவேன் நான். அந்த டைமில் மோட்டிவேஷனே இருக்காது, ஏன்னா ஃபுல் மந்த் உழைக்கிறோம்ல, அதனால. பட் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நமக்கான கோலை செட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணுங்கிற மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ அகெயின் அண்ட் அகெயின் வாட்ச் பண்ணுங்க.
நோட்ஸ் எடுங்க, திரும்ப திரும்ப எடுங்க. நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னு எல்லாம் இல்லை, திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணுங்க. நம்ம காலேஜ்ல படிச்ச மாதிரி ஸ்கூல்ல படிச்ச மாதிரி எல்லாம் இந்த செஷன்ஸ் கிடையாது, இந்த ஸ்கில்ஸ் கிடையாது. இது வந்து ப்ராக்டிக்கல், அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னும் இன்னும் ஈஸியாக தான் ஆகுமே தவிர டஃப்பாலாம் ஆகாது. சரிங்களா? நீங்க இன்னும் இன்னும் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப சுலபமா நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்க போய் ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் இதே நீங்க அங்க ஒர்க் பண்ற ஆளா இருக்கீங்கன்னா அடுத்தடுத்தலாம் வரும்போது இதுதான் எடுத்துருவாங்க, இந்தாங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்ட்டு முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம அங்க போறோம், பிகாஸ் தே ஹாவ் எக்ஸ்பர்டைஸ் தெம் செல்ஃப். ஸோ யாரோ ஒயிட் போர்டில் கிறுக்குறீங்க, நான் எரேசர் வச்சு அழிக்கிறேன். எனக்குமே கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஹெக்டிக்கான டே தான். ஹெக்டிக்னு சொல்றதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டே. என் தம்பி வந்து என்ன பண்ணிட்டான்னா, ஆஹ் நம்ம நம்ம ஒரு பொலேரோ அவனுக்கு போட்டு கொடுத்துருந்தோம், இஎம்ஐக்கு தான். அதை கொண்டு போய் மலையில இருந்து கவுத்துட்டான் கொடைக்கானல்ல. பார்த்துருப்பீங்க, நாங்கள் வண்டி வாங்கியிருக்கோம், வண்டி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் மலை மேல இருந்து கவுத்து இப்போதான் சாயந்தரம் தான். நாளைக்கு அப்போ அதுக்கு போக வேண்டியிருக்கும். பட் ஸ்டில் இந்த செஷனை முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஐ கேம் ஹியர். ஸோ எஸ், அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்து அவேர்னஸ். அவேர்னஸ்னா நீங்க யோசிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும், வி ஆர் கிரியேட்டிங் சம் அவேர்னஸ் அபவுட் சம்திங். ஒன்றும் இல்லை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேம்பெயின் தான் அவேர்னஸ் கேம்பெயின். இந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாலோ, புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணாலோ, எதுக்காக இருந்தாலும் நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின். சரிங்களா? ஸோ இங்கே பக்கத்துலேயே போட்டிருக்கோம் பாருங்க, அவேர்னஸ்னா என்னன்னு. உங்களுடைய ஆடை வந்து மற்றவங்க பார்க்கறதுக்கு திரும்ப 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 பார்த்து அவங்களோட மைண்ட்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏர்டெல் 5G 4Gன்னு நினைக்கிறேன், 4G வரும்போது ஒரு பொண்ணு பாப் கட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஏர்டெல் 4G வந்தது அந்த பொண்ணு தான், அந்த ஆடோட ஃபேஸே. ஸோ அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அந்த ஆட் வரும். அப்புறம் ஹச் சிம்மெல்லாம் வரும்போது ஹச் டாக் ஓடிட்டு ஓடிட்டு வரும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு இமேஜை நம்ம வந்து மக்களோட மனசுல பதிய வைக்கிறது தான் இந்த அவேர்னஸ். நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இங்கே இருக்கோம், நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சிம்மு வாங்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஏர்டெல் போகணும், இல்லைனா ஜியோ போகணும், இல்லைனா ஹச் போகணும்னு சொல்லி ஞாபகம் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபேஸோ அந்த விளம்பரமோ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஈவன் குளுக்காண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து ஸ்ட்ரா போட்டு உரியும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மள மைண்ட்ல நிறுத்தும், இந்த பிராண்டை நிறுத்தும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த அவேர்னஸ். இந்த அவேர்னஸ்னால நமக்கு கிளையண்ட் வரமாட்டாங்களா, நமக்கு கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்களான்னு கேட்டா, பிராண்ட் அவங்க திரும்ப திரும்ப பார்க்குறாங்கன்னா அஃப்கோர்ஸ் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின். ரீச்காக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேம்பெயினை வந்து உங்களுக்கும் ரன் பண்ணலாம், உங்களுடைய கிளையண்ட்ஸ்க்கும் ரன் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது டிராஃபிக். டிராஃபிக்னா என்னன்னா அவங்கள வர வைக்கணும். பார்த்துட்டாங்க, பட் பார்த்தவங்கள நம்மளோட ஷாப்புக்கு, நம்மளுடைய வெப்சைட்டுக்கு, நம்மளுடைய பேஜுக்கு வர வைக்கிறது. அப்போ நீங்க ஏதாவது விளம்பரம் பார்க்கும்போது ஷோ இன்ஸ்டா ப்ரொஃபைல், வியூ ப்ரொஃபைல்னு கீழே ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அப்படி காமிக்குது அப்படின்னா அங்க போய் நம்ம விசிட் பண்ணுவோம். பட் எடுத்தோடனே வாங்கிடுவோமான்னு கேட்டால் கிடையாது. பார்ப்போம், சேவ் பண்ணி வைப்போம் ரீல, அப்புறமா வாங்கணும்னு நினைப்போம். அப்புறம் நமக்கு எப்பயாவது தேவைப்படும் போது அந்த சேவ்டில் போய் பார்ப்போம். ஆனால் திரும்ப திரும்ப அந்த ஆட் நமக்கு காமிக்கும் போது நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். அதுக்காக தான் இந்த டிராஃபிக். டிராஃபிக்னா ஒன்றும் இல்லை, கூட்டமாக பீப்புளை வந்து நம்மளுடைய இடத்துக்கு வர வைக்கிறது. ஓகே. தென் என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்னா என்னன்னா விளம்பரத்தை பார்த்துட்டாங்க, ஞாபகம் வச்சுட்டாங்க, வந்துட்டாங்க நம்ம கிடைக்கும். பட் அவங்க நம்ம கிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்ண வைக்கிறது. என்கேஜ்மெண்ட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளோட பேஜை என்கேஜா, இங்க ஒரு ஷாப் வந்து ஆக்டிவா இருக்கு, ஏன்னா அது வந்து ஒரு பிசிக்கல் ஷாப் கிடையாது இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி கமெண்ட் மூலமா நீங்க கசோரால பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க, மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு, பீப்புள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் நம்மளுடைய பேஜோட க்ரோத் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணுவோம்.
மோஸ்ட்லி நாம வந்து என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் மூலமாவே லீட்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து லீட்ஸ் வந்துட்டாங்க, பேசிட்டாங்க. இப்ப அவங்க வந்து யாரா மாறிட்டாங்க? லீடா மாறிட்டாங்க. அப்படின்னா நமக்கு தேவையான பொட்டென்ஷியல் பர்சன், பொட்டென்ஷியல் கஸ்டமரா மாறிட்டாங்க. மாறினதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் நம்மளுடைய பொருளை வாங்கல, நம்மளோட சர்வீஸை எடுத்துக்கல, அவ்வளவுதான். ஸோ இவங்களை நாம எப்படி ஃபில்டர் பண்ணுவோம்னா, இந்த லீட் கேம்பெயின்ல ஒரு ஃபார்ம் மாதிரி நமக்கு விளம்பரத்தை கிளிக் பண்ணோன்னே வரும். அதுல நேம் வரும், பிஸ்னஸ் வரும், நம்ம என்ன வைக்கிறோமோ அந்த டீட்டெயில்ஸை அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. இதுலயே நிறைய பேர் ஃபில்டர் ஆயிடுவாங்க. இதுக்காக தான் நம்ம லீட் கேம்பெயின் வந்து ரன் பண்ணுவோம். அடுத்து ஆப் ப்ரமோஷன். இப்போ ஏதாவது நீங்க புதுசா ஆப் கிரியேட் பண்றீங்க. இப்பெல்லாம் ஏஐ வந்து ஆப் கிரியேட் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஒரு ஆப் கிரியேட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஆப்பை ப்ரமோட் பண்றதுக்கு, வெப்சைட்டை ப்ரமோட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த கேம்பெயின், இந்த விளம்பரம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா இருக்கிறது சேல்ஸ். பீப்புளை வர வச்சுட்டாச்சு, அவங்கள ஞாபகம் வச்சுக்க வச்சுட்டாச்சு, கமெண்ட் பண்ண வச்சாச்சு, ஷேர் பண்ண வச்சாச்சு, அவங்கள நம்ம ஃபில்டர் பண்ணி லீடை வந்து ப்ராஸ்பெக்டாகவும் மாத்திட்டாச்சு. அடுத்த ஸ்டேஜ் என்ன? சேல்ஸ் தான். சேல்ஸ்னா என்ன? அவங்க வாங்குற ஸ்டேஜ். அந்த வாங்குற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா வெப்சைட்டை கிளிக் பண்ணி டிரெக்டா போய் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்க வைக்கிறது தான் இந்த சேல்ஸ் கேம்பெயின். நான் மோஸ்ட்லி இந்த சேல்ஸ் கேம்பெயினை தான் வந்து கிளையண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை தான் ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ணுவேன். என்ன காரணம்னா, அந்த எண்ட் ப்ரொசீஜரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பண்ணிட முடியும். அதுதான். ஸோ இங்கே பாருங்க, அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், இந்த மூணுக்கும் நம்ம வந்து 90 rupees கூட பட்ஜெட் வைக்கலாம். பட்ஜெட்னா என்ன? நம்ம இனிஷியலாக போடுற அந்த அமௌண்ட், ஒரு நாளைக்கு நம்ம ஆடை ரன் பண்ணுற அமௌண்ட் வந்து 90 கூட வைக்கலாம். பட் லீடோ, ஆப் ப்ரமோஷனோ, சேல்ஸோ நாம் வந்து 250 தான் வைக்க முடியும். ஓகே. ஸோ உங்கள் கிளைண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப்கே பீப்புள் வரணும் மேம், என்னோட வெப்சைட்டுக்கே பீப்புள் வரணும் மேம்னு அவங்க கேட்டாங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வேண்டியது ஒன்று லீட்ஸ், இல்லைனா சேல்ஸ். லீட்ஸில் நீங்கள் அவங்கள ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இப்போ ஆனந்தி மேம் வந்து இன்சூரன்ஸ்க்கு ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஃபினான்ஸ், இந்த இன்சூரன்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாட்டி, இன்சூரன்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம்லயே ஃபில் பண்ண சொல்லி வாங்கி ஃபில்டர் பண்ணிடுவோம். தென் சேல்ஸ். இந்த சேல்ஸ் கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் அவங்கள வாட்ஸ்அப்கே வர வச்சு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒரு க்ளோதிங்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லேண்டாக கூட இருக்கலாம், ஒரு வெஹிக்கிளாக கூட இருக்கலாம், அவங்கள நாம் வந்து சேல் பண்ண வைக்க முடியும். ஓகே. ஸோ இதுதான் கைண்ட்ஸ் ஆஃப் கேம்பெயின். அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே. இந்த கிரியேட் ஆப்ஷன்ல தான் இது இருக்கும். ஸோ இப்போ இங்க மேல ஆக்ஷன் ஒரு டைப் இருக்குல்ல, ஆக்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்னேன்ல, யாருடைய ஆட் நல்லா பர்ஃபார்ம் ஆகுதோ அவங்களுடைய ஆடுக்கு வந்து அமௌண்ட் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு பேர் தான் பிட்டிங். அந்த பிட்டிங்ல நம்ம வந்து ஆக்ஷன் டைப்ல வைப்போம், ரிசர்வேஷன்ல வைக்க மாட்டோம். லைக் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ ஆக்ஷன் டைப்ல கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நாம சேல்ஸ் கேம்பெயின் தான் ரன் பண்ணி பார்க்க போறோம். சேல்ஸ் கேம்பெயின் தான் எல்லாமே. ஒன்னே ஒன்று மட்டும் மாறும், லீட்ஸ் கேம்பெயின் மாறும், அதே மாதிரி ஆப் ப்ரமோஷன் மாறும். ஏன்னா ஆப்போட லிங்க்கை நாம இங்கே கொடுப்போம். லீட் கேம்பெயின்ல லீட் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். நான் அதோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன், என்னோட செஷன், இதுக்கு முன்னாடி செஷன். சேல்ஸ் கேம்பெயின் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே அவேர்னஸ் அண்ட் டிராஃபிக் என்கேஜ்மெண்ட் மூணுமே சேம் தான், ஒன்றும் டிஃபர் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ நான் சேல்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். நோட் பண்ணிக்கோங்க. சி, இங்க 4 பேர் தான் இருக்கீங்க. நான் கதற கத்திட்டு இருக்கேன். ஏன்னா மத்தவங்க எல்லாருமே ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க என்னால அட்டென்ட் பண்ண முடியலன்ட்டு. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக அவங்க இங்க இருக்கிற மாதிரியே நான் இமேஜின் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஈஸி ரிமெம்பரன்ஸ்க்காக இங்க பாருங்க, இது வந்து இந்த ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். இதுல வந்து இவ்வளவுதான் இருக்கும். நான் இங்க பாருங்க, இத்தனை விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு 6 ஆப்ஷன் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது செகண்ட் பேஜ்லயும் இதே மாதிரி ஒரு 6-7 ஆப்ஷன் இருக்கும். 3வது பேஜ்ல 3-4 ஆப்ஷன் தான் இருக்கும். இவ்வளவுதான் நம்ம ஃபில் பண்ணுவோம். மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 15 காலம் ஃபில் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி. ஓகே. ஸோ ஒரு மீடியம் ஆஃப் ஸ்கூல் இருக்கு. என்னோட கோச் எனக்கு சொல்லி கொடுத்தது
அவர் வந்து ஆரியன் திரிபாதி, ஹீஸ் ஃப்ரம் நார்த். அவர் ஹிந்தியில சொல்லி கொடுத்தாரு, அதை நான் வந்து இங்க தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். ஒரு மீடியம் ஆஃப் ஸ்கூல் இருக்கு, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்ஆர்எம்னு வச்சுக்கலாம், இல்லைனா வேலம்மாள் வச்சுக்கலாம். வேலம்மாள்ல வந்து நர்சரி இருக்கும், கிண்டர் கார்டன் இருக்கும், மிடில் ஸ்கூல் இருக்கும், ஹை ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், என்ஜினியரிங் தனியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த சேல்ஸ் கேம்பெயின். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல ஆட் செட்டுன்னு இருக்கிறது, அதுல இருக்கிற மீடியம்ஸ் நர்சரி, கிண்டர் கார்டன், ஹையர் செகண்டரி, அதே மாதிரி இது காலேஜ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அந்த மாதிரி இந்த ஆட் செட்டை நம்ம அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா இருக்கிறது வந்து அதுல இருக்கிற கிளாஸஸ், எல்கேஜி யூகேஜி, அதுல ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், அந்த மாதிரி பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் செக்ஷன், அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்க இந்த மீடியம் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல மீடியம் ஆஃப் குரூப் ஆஃப் இதுல வந்து நம்ம என்னென்ன வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா, நேம் ஃபில் பண்ணுவோம். நம்ம எதுக்காக வந்து இந்த பிஸ்னஸை இப்போ எதுக்காக நம்ம இந்த விளம்பரத்தை கிரியேட் பண்ண போறோம், அங்க என்ன பண்ணோம், சாரி பிஸ்னஸ்க்காக தானே பண்ணோம். ஸோ நான் இங்க வந்து சாரின்னே கொடுக்குறேன். ஓகே, சாரிங்கிறது இந்த கேம்பெயினோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து பட்டு சாரின்னு கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். அடுத்த செஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, செஷனோட லிங்கையும் அவங்களுக்கு கொடுத்துறோம். சாரி ஃபார் த டிலே. அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல தான் எல்லாரும் வந்து லிங்க் செஷன் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, பட்டு சாரி அப்படிங்கிறது இதுக்கான டாபிக். நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வெப்சைட் கிரியேஷன் கிளாஸ் நடத்த போறேன், ஒரு 3 நாளைக்கு நடத்த போறேன் அப்படின்னா நான் வெப்சைட் கிரியேஷன் போட்டுருவேன். போட்டுட்டு எந்த டேட்ல நான் கிரியேட் பண்றேனோ அந்த டேட்டை இங்க மென்ஷன் பண்ணிப்பேன். இன்னைக்கு வந்து டேட்டு 5/12/2025. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லையா, அதனால பேஜ் நம்பர் 1. தென் பையிங் டைப் ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கேம்பெயினோட ஆப்ஜெக்டிவ்னு இங்க உங்களுக்கு வந்து சில ஆப்ஜெக்டிவ்ஸ் காமிக்கும். இது எதுக்காக காமிக்குது அப்படின்னா, உங்களுக்கு இது என்ன கேம்பெயின், அவேர்னஸா, டிராஃபிக்கா, சேல்ஸா, ஆப் ப்ரமோஷனானு நம்ம ஆல்ரெடி அங்கே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால இது அப்படியே கான்ஸ்டண்டா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எதை எதை ஃபில் பண்ணணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க இது இருக்கே அது இருக்கேன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நேம் நாம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆப்ஜெக்டிவ் என்னன்னு காமிச்சேன். அடுத்து அட்வான்டேஜ் அதெல்லாம் ஆன் பண்ணவே வேண்டாம். ஏன்னா ஃபேஸ்புக்கே அது இஷ்டத்துக்கு வந்து எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிக்கும், அது இஷ்டத்துக்கே எல்லாருக்கும் வந்து அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வேண்டாம். பட்ஜெட், கேம்பெயினோட பட்ஜெட் இப்போ எனக்கு நீங்க சொல்லுங்க, சேல்ஸ் கேம்பெயினுக்கு மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்? ஒரு நாளைக்கு பட்ஜெட் எவ்வளோ வைக்கணும்னு சொன்னேன், சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ப்ளீஸ், குவிக். சொல்லிட்டு இருக்கீங்களா? குட். ஜிஎஸ்டி இங்க ஆட் பண்ணக்கூடாது ஆனந்தி மேம்.
ஜிஎஸ்டி வந்து நம்ம ஃபண்ட் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம், இங்க பட்ஜெட் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து 250 மட்டும்தான். இங்க உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபார்முக்காக எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கறத தான் இங்க ஃபில் பண்ணணும். அங்க நீங்க அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். இங்க இது வந்து நீங்க சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஜிஎஸ்டி வந்து பில்லிங்ல போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ 250 பட்ஜெட் ஆட் பண்றோம். அண்ட் எத்தனை நாளைக்கு மினிமமா ரன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நானு? டக்குன்னு டக்குன்னு யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். எஸ், குட், வெரி குட், 7 days. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஆட் வந்து எல்லாருக்கும் காமிக்கும். காமிச்சிட்டு அடுத்த நாள் வந்து அதுல யாராவது கிளிக் பண்றாங்களான்னு பார்க்கும். அப்போ சிலர் கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சம்பந்தமான ஆட்களையே சுத்தி சுத்தி காமிக்க ஆரம்பிக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கே. இப்போ ஃப்ரீலான்சிங் கத்துக்கணும்னு நினைக்கிற விமன் தான் என்னோட ஆடியன்ஸ். அவங்களுக்காக தான் நான் கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விமென்னு நான் டைப் பண்றேன், இந்த ஏஜுக்குள்ள இந்த ஏஜ்னா அதுல யாராவது கிளிக் பண்ணி அவங்க கத்துக்கிறாங்க, கத்துக்க முன் வராங்கன்னா அவங்க ஏஜ் குரூப்புக்கே காமிக்கும். ஸோ செகண்ட் டே அந்த ஆடோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும், தேர்ட் டே இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 7 நாள்ல நமக்கு வந்து நிறைய லீட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ 7 days. அப்போ ஏன் மேம் அப்ப இங்க 7 × 250 தானே வைக்கணும் அப்படின்னா, நோ, இங்க பாருங்க டெய்லி பட்ஜெட் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ டெய்லி 250 அவ்வளோதான். நீங்க அங்க ஃபண்டு போடும்போது அது 7 daysக்கு ரன் ஆகும். வேணும்னா நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இங்க கடைசியா நம்ம ஃபில் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி. கேட்டகரி நம்ம ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது, பட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏபி டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆட் நல்லா பர்ஃபார்ம் ஆகுதா, அந்த ஆட் நல்லா பர்ஃபார்ம் ஆகுதான்னு நீங்க டெஸ்ட் வைக்கிறப்போ இந்த ஏபி டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் நம்ம அதை இதை பண்ண மாட்டோம். ஓகேங்களா, நிறைய நிறைய பேர் பண்ணுவாங்க, அது நல்லா ரிசல்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் பிகினர்ஸ்க்கு வந்து அது வேண்டாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வச்சுட்டோம், ரெண்டாவது பட்ஜெட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருந்தாலும், யூடியூப் பேஜ் வச்சிருந்தாலும், நீங்க எந்த சோஷியல் மீடியா வச்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணா நம்மளோட அக்கௌண்ட்டே டிசேபிள் ஆகிடும். ஒண்ணுமே இல்லை, சடனா உங்களோட பேஜ்ல வந்து ஒரு 1 lakh வியூ போகுது, 10 lakh வியூ போகுது, மில்லியன் வியூ போகுதுன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சடனா இங்க என்ன இவ்வளோ பேர் வராங்க, என்கேஜ்மெண்ட் நடக்குது, இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி மணி பத்தி பேசும்போதோ, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு பேசும்போதோ, ஆன்லைன் மணி, ஆன்லைன் பிசினஸ், மேக்கிங் மணி ஆன்லைன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல யூஸே பண்ணக்கூடாது. நாம அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். சப்போர்ட்டிங் ஃபேமிலி, சப்போர்ட் யுவர் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம். நான் சொன்னேன்ல என்னோட தம்பி வந்து வண்டியை கவுத்து விட்டான்ட்டு. அவனுக்கு ஏதாவது ஆச்சான்லாம் கேட்காதீங்க, அவனுக்குலாம் ஒன்றும் ஆகல. இது ஒரு, என்ன சொல்றது, இர்ரெஸ்பான்சிபிள் பிரதர். என்னோட பிரதர் இல்ல, சித்தப்பாவோட பையன். அவன் பண்ண வேலை காமிக்கிறேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. என்னோட நம்பருக்கு தானே அனுப்பியிருக்கேன். எஸ், இங்க பாருங்க. யாராவது உழைக்கிற ஒரு வண்டியை வந்து இந்த மாதிரி கொண்டு போய் போடுவாங்களா? ஏன்னா அவன் காசு போட்டு வாங்கல. இந்த வண்டியை வாங்கியிருக்கிறது என் கூட பிறந்த தம்பி, அவனுக்காக வாங்கினோம். கொண்டு போய் தள்ளினது சித்தப்பா பையன். இங்க பாருங்க எவ்வளோ எப்படி இருக்காங்க பாருங்க. ஏன்னா அது அவங்க காசு போட்டு வாங்கலல்ல, அதனால அவங்களுக்கு அதோட வலி தெரியாது. அது 2 மாசமா டியூ நாங்க கட்டிட்டு இருக்கோம். இதை ஏன் ஷேர் பண்றேன்னா, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, பார்த்து பத்திரமா எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்க. ஒரு அட்வொகேட்டா நான் சொல்றேன் இதை. நான் சொன்னேன், என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், வண்டி வாங்கி தராதீங்க, தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி. அதை வச்சாவது அவங்க முன்னேறி வரட்டுமே அப்படின்ட்டு அவர் பேர்ல எடுத்து கொடுத்தாரு. அதுக்கான பலன் தான் அவர் அனுபவிக்கிறாரு. நாளைக்கு போகணும்னு நினைக்கிறேன், கொடைக்கானல் போவோம்னு நினைக்கிறேன். ஓகே,
தட் அபார்ட். ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் என்னென்ன வரும்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட், நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறீங்களா, லேண்ட் மேட்டர் பற்றி பேசுகிறீங்களா, பேங்கிங் செக்டார் பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஆன் பண்ணணும். ஆன்லைன் ஏர்னிங் பற்றி பேசுகிறீங்கனாலும் கண்டிப்பாக இதை ஆன் பண்ணணும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஏன்னா இந்த விஷயங்களை சுற்றி தான் நிறைய ஃப்ராட் நடக்குது. இவ்வளோ காசு கொடுங்க, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி தரேன், அவ்வளோ காசு கொடுங்க, நான் அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்லாம் சொல்கிறாங்கல்ல, அதனால தான் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. நீ அந்த மாதிரி ஆட் போடுறியா, அப்போ இங்க வந்து நான் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி போடுறேன், நான் லேண்ட் மேல பாருங்க ஹவுசிங் இருக்குல்ல, நான் லேண்ட் பத்தி போடுறேன், ஏன்னா அதுல எல்லாம் நிறைய ஃப்ராட் நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக, ஒரு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை நீங்க ஆன் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணுங்க. இப்ப நான் பேசுறேன், நீங்க வந்து ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரா மந்த்லி ஒரு 60K இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும்னா அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியும், பட் பீப்புளுக்கும் தெரியாது, ஃபேஸ்புக்குக்கும் தெரியாது. ஆனா நாங்க 60Kன்னு போடுறேன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள், நம்ம ரெஸ்பான்சிபிள், ஏன்னா நம்ம தான் வந்து இத இந்த ஆடை கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ அதை நாம ஆன் பண்ணிட்டு பண்ணணும், அதை ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ல பண்ணணும். இதே உங்களோட கிளையண்ட் வந்து சொல்றாங்க, நான் வந்து இந்த காரை வந்து இவ்வளோக்கு சேல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எதுல வரும், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல வரும். இதே ஒரு லேண்ட் விற்கிறதுக்காகனா ஹவுசிங் மேட்டர்ஸ்ல வரும். இதை ஆன் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வயலேஷன்ல போகாது. பட் இங்க நம்ம சாரி பிசினஸ் தானே பண்ண போறோம், ஸோ இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம 3 விஷயம் தான் ஃபில் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பட்டு சாரின்னு நேம் கொடுத்தோம், என்னைக்கு கிரியேட் பண்ணணுமோ அந்த டேட்டு கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேஜ்னு மென்ஷன் பண்ணோம், நம்மளோட பட்ஜெட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நாம செகண்ட் பேஜுக்கு போறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே எல்லாமே பார்த்தாச்சு, அதனால இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியும். வேற எதையும் நோட் பண்ணாதீங்க. லைக் சொல்லுவாங்கல்ல, குதிரைக்கு வந்து இப்படி கடிவாளம் கட்டி விட்டோம்னா அது எங்கேயுமே பார்க்காது, அந்த மாதிரி தான். என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் அதே தான், பட்டு சாரி தான், பட் டேட் டாபிக் சிமிலர் தான். டேட் வந்து 05/05/12/2025. இது பேஜ் நம்பர் வந்து 2, அதனால நான் பேஜ் நம்பர் 2ன்னு போடுறேன். தென் கான்வர்சேஷன் லொக்கேஷன், அவங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரணுமா, உங்களுக்கு கால் பண்ணணுமா, வெப்சைட்டுக்கு வரணுமா, மெசேஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. நாம எப்பவுமே மெசேஜ் டெஸ்டினேஷன் தான் கொடுப்போம். மெசேஜ் டெஸ்டினேஷன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இன்பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல இன்பாக்ஸ் இருக்குல்ல, எந்த இடத்துல நாம ஒருத்தர் கூட கான்டாக்ட் பண்ண முடியுமோ அதுதான் மெசேஜிங் டெஸ்டினேஷன். ஸோ இன்பாக்ஸ் எது எதுலலாம் இருக்கோ அந்த சோஷியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப், இது எல்லாமே வரும். எப்போவுமே மெசேஜிங் டெஸ்டினேஷன்ல வைப்போம். இல்லை நமக்கு வந்து கால் வரணும்னா வைக்கலாம், பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால நம்ம எப்பவுமே ஒன்று மெசேஜிங் டெஸ்டினேஷன்ல வைப்போம், அதுக்கப்புறம் அவங்கள வெப்சைட்டுக்கு போக வச்சுக்கிறது தான் குட். ஏன்னா அப்பதான் என்கேஜ்மெண்ட், அதாவது அவங்க கூட நம்ம வந்து புரிதல் ஏற்படுத்த முடியும், ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மெசேஜிங் டெஸ்டினேஷன். அப்ப மெசேஜிங் டெஸ்டினேஷனா உனக்கு எங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். என்னென்ன கொடுக்குது பாருங்க, ஆட்டோமேட்டிக் டெஸ்டினேஷன், ஃபேஸ்புக் மெசஞ்சரா, இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பான்னு நம்ம எல்லாத்தையும் வைக்கக்கூடாது. மெசஞ்சரில் வைக்கும்போது உங்களுக்கு அன்வான்ட் கிளிக்ஸ் வரும், தேவையில்லாம எல்லாரும் கிளிக் பண்ணி விட்டுருவாங்க. வாட்ஸ்அப்ல வைக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா போக வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே எந்த இடத்துல அந்த ஆட் ரன் ஆகுதோ, எங்க ரன் ஆகும், ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம்லயும், அங்க அவங்கள வர வச்சுட்டு தென் வாட்ஸ்அப்க்கு வர வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ நம்ம மேனுவல் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதுல மெசஞ்சரை கட் பண்ணிடணும், வாட்ஸ்அப்பை கட் பண்ணிடணும். கிளையன்ட் சொல்லுவாங்க எனக்கு வாட்ஸ்அப்லேயே வர வச்சிருங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நம்ம இந்த அட்வைஸை அவங்களுக்கு சொல்லணும். அண்ட் வாட்ஸ்அப்னா பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கண்டிப்பாக இருக்கணும். இதை நான் ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஆடு ரன் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் கொடுப்பீங்கல்ல, பேஜ் கிரியேஷனில் கனெக்ட் பண்ணுவீங்களா, அதுவே இங்கே வந்துடும். இன்கேஸ் வேறு நம்பர் நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னாலும் இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ மெசேஜிங் டெஸ்டினேஷன் இன்ஸ்டாகிராம். இப்போ இங்கே நம்ம 2 ஆப்ஷன் ஃபில் பண்ணியிருக்கோம். நேம் ஃபில் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல கிளையன்ட்ஸ் நமக்கு வரணும், கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்றத ஃபில் பண்ணியிருக்கோம். தென் இங்கே மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன். இங்கே என்ன கேட்குதுன்னா உன்னோட கோல் என்ன,
உனக்கு வந்து கான்வர்சேஷன் அதிகமாகணுமா, இல்ல உனக்கு வந்து கிளிக் அதிகமா வேணுமா, இல்ல ரீச் அதிகமா வேணுமா, ஜஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா நம்ம இங்க பண்ண போறது சேல்ஸ். ஸோ அதனால கண்டிப்பா நமக்கு இங்க மேக்ஸிமைஸ் கான்வர்சேஷன் தான் வரும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு, சொல்லிட்டேன் செஷன் இருக்கேன். ஓகே. ரெண்டு, இது ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கு, போதும் நம்ம அதிலே வச்சுக்கலாம். தென் ரூல் டெஸ்ட் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணணுமா, இன்னும் நிறைய ஆடியன்ஸ் வேணும், பிளேஸ்மெண்ட் வேற வேற வேணும், அதெல்லாம் எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. அண்ட் பட்ஜெட் நாம ஆல்ரெடி வச்சுட்டோம். இப்போ இங்க உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நாம என்னைக்கு இந்த ஆடை ரன் பண்ணணும். எனக்கு வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆட் ரன் ஆகணும், எனக்கு 2 மணி நேரத்துக்கு கிளைண்ட் வரணும், அதெல்லாம் பண்ணவே கூடாது. 20 ஹவர்ஸ் இல்லைன்னா 24 ஹவர்ஸ் டைம் இருந்தாதான் முழுமையா அது நிறைய பேருக்கு ரீச் ஆகி பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸை கொண்டு வரும். அப்போ ஏர்லி இந்த மார்னிங் 1 AM வைக்கணும், அது ஃபுல் டே ரன் ஆகணும். அண்ட் என் டேட் எப்போவுமே கொடுக்கக்கூடாது, என் டேட் கொடுத்துட்டா அதோட முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். என் டேட்டே கொடுக்காம வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால டேட் அண்ட் டைம் எப்போ வைக்கணும்னா, இன்னைக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு டேட், தட் இஸ் இன்னைக்கு நைட்டு 1 AM வைக்கணும். ஸோ நான் வந்து இங்கே December 6 வைக்க போகிறேன். December 6 ஏதோ துக்க நாளில் பாபர் மசூதி இடிச்ச நாள் ஒன்று. ஸோ இங்கே 1 AM நான் மாற்ற போகிறேன். சில பேருக்கு ஏஎம்ல காட்டாது, 24 ஹவர்ஸ்ல காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பையும் 00100 தான், 1 AM. என் டேட்டு செட் பண்ணவே கூடாது. ஓகே. தென் வேற இங்க நம்ம என்ன ஃபில் பண்ணுவோம், ஆடியன்ஸ் நாம இங்க கனெக்ட் பண்ணுவோம். நேற்று நம்ம ஆடியன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, சாரின்னு போட்டு டேட்டு, அந்த ஆடியன்ஸை இங்க கனெக்ட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டு நேம் கொடுப்போம், அடுத்து எந்த டெஸ்டினேஷனுக்கு வேணும்னு மேனுவலா கிளிக் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்லயே வச்சிருவோம். தென் என்ன டைமிங்ல என்ன டேட்ல, நாளைக்கு மார்னிங், தட் இஸ் டுடே ஏர்லி இன் த மார்னிங் 1 AM இருந்து ரன் ஆகட்டும் அப்படின்னு செட் பண்ணிடுவோம். ஆடியன்ஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நாம அந்த சேவ்ட் ஆடியன்ஸ்ல போய் சூஸ் பண்ணிப்போம். இங்கேயும் நாம செட் பண்ணிக்கலாம், இன்னும் வேணும் அப்படின்னா சேவ்ட் ஆடியன்ஸ்ல இருந்து நாம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க எடிட் ஆப்ஷன்ல உங்களுக்கு யூஸ் சேவ்ட் ஆடியன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். நம்ம என்ன போட்டோம், நேத்து 4/12 போட்டோம் இல்லையா, நேத்தா முந்தா நேத்து, நேத்து தான். அந்த ஆடியன்ஸை நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் செலக்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். இந்த பேஜ்ல இவ்வளவுதான் நம்ம ஃபில் பண்ணுவோம். பிளேஸ்மெண்ட் கண்ட்ரோல்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஸ்லாண்டிங்காக ரீல்ஸ் தெரியும், போஸ்ட் எல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் தெரியும், ஃபேஸ்புக்கில் இன்னும் குட்டியாக தெரியும், அதெல்லாம் தான் பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு 15, 20, 25 பிளேஸ்மெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது வேணுமா உங்களுக்குன்னு கேட்குது, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே ஃபில் பண்ணுற விஷயங்கள் இவ்வளோதான். ஓகே. ஆடியன்ஸ் செட் பண்ணியிருக்கோம், நேமு டேட்டு செட் பண்ணியிருக்கோம், டைமிங் செட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தென் செகண்ட் பேஜும் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். இதுலயும் அதே தான், நீங்க அப்படியே காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம், பேஜ் நம்பர் மட்டும் மாத்துவோம்.
டேட் என்ன 5/12 தானே, 5/12/2025, பேஜ் நம்பர் 3. ஓகே. அண்ட் இங்க வந்து ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு எந்த பேஜ்ல இந்த ஆட் ரன் ஆகணும் அப்படின்னு கேட்கும். அதாவது எந்த இன்ஸ்டாகிராம்ல ஆட் ரன் ஆகணும்னு கேட்கும். அதை நம்ம ஆட் பண்ணுவோம். என்னதான் எதை எதைதான் பாக்குறதுனே தெரியல, அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி விடுறாங்க. ஜஸ்ட் a செகண்ட். நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல ஒரே ஒரு தரம். ஒன் செகண்ட். ஓகே. ஸோ ஃபேஸ்புக் விசிபிள் ஆகுதான்னு பாருங்க. இங்க எந்த பேஜ்ல, ஏன்னா டிஃப்ரெண்ட் பேஜஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நாம வந்து இங்க 2-3 பேஜ் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா இங்க காமிக்கும். இங்க நான் ஒரு பேஜ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜை மட்டும் நாம இங்க இது பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ ஆட் நாம வந்து கிரியேட் பண்ணலாமா, இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஆட்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நாம போடுற ரீல் தான் ஆட், அந்த விளம்பரம், அந்த வீடியோ தான் ஆடு. ஸோ அந்த ஆட் உங்களுக்கு காமிக்கணுமா, புதுசா நீங்க கிரியேட் பண்ணணுமா, இல்ல ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணதை நீங்க போடுறீங்களா அப்படின்னு கேக்குது. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதான்னு தெரியல, நான் செக் பண்றேன். எங்க வீட்டுல வெளியே பேசிட்டு இருக்காங்க. சோ நாம எப்பவுமே நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, உங்களோட கிளையண்ட் வந்து ஆட் ரன் பண்ண சொன்னாலும் சரி, எடுத்து இங்க டைரக்டா நம்ம வந்து வீடியோவை போடக்கூடாது. எப்பவுமே ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி 100 வியூ, 200 வியூ, 500 வியூன்னு போகி அதை நீங்க வந்து வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்க போஸ்ட் பண்ணணும், இங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இங்க எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை தான் எப்பவுமே சூஸ் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் போஸ்ட்னு சூஸ் பண்ணோன்னே இங்க உங்களை செலக்ட் பண்ண சொல்லும். ஃபேஸ்புக்ல இருந்து செலக்ட் பண்ணட்டுமா, இன்ஸ்டாகிராம்ல இருந்து செலக்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும். எதுல நமக்கு நல்ல வியூஸ் போயிருக்கோ அதுல இருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து என்னோட கிளையண்டோடது செலக்ட் பண்றேன். எக்ஸாம்பிள், நான் கிரியேட் பண்ண, நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்த அந்த ரீலையே, இதோ இந்த ரீலை நான் இப்போ செலக்ட் பண்றேன். ஜஸ்ட் அவ்வளவுதான், செலக்ட் பண்ணா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். கண்டினியூ கொடுத்துட்றேன். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ரீல்ஸை கூட நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லுது. ஒரே ஆடுல வந்து நம்ம 2-3 ஆட் காப்பி, 2-3 ரீலை கூட ரன் பண்ணலாம். பட் நான் எப்பவும் தனித்தனியா ரன் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். தனித்தனி ஃபார்ம் ஃபில் பண்ணி தனித்தனி வீடியோ போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ அங்க நம்ம என்னென்ன கேப்ஷன் எல்லாம் போட்டோமோ அதெல்லாம் இங்க காமிக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம இங்க பாருங்க, நேம் கொடுத்தோம், டேட் கொடுத்தோம், பேஜ் நம்பர் கொடுத்தோம், தென் பேஜ் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. எக்ஸிஸ்டிங் போஸ்டா நியூ கிரியேஷனா, ஆட் நம்ம நியூவா கிரியேட் பண்ண போறோமான்னு கேக்குது. எக்ஸிஸ்டிங் போஸ்ட் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். போஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம், இல்ல சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
பண்ணிட்டு கால் டு ஆக்ஷன். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பை நவ், பர்ச்சேஸ் நவ், இதுதான் கால் டு ஆக்ஷனா இருக்கும். கால் டு ஆக்ஷன்னா என்னன்னா, நான் வந்து பயோ கிரியேஷன்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ப்ராடக்டை நீங்க வாங்குங்க, என்னோட செஷன் நீங்க அட்டென்ட் பண்ணுங்கன்னு நாம பீப்புளுக்கு சொல்லாம அவங்க மைண்டுக்கு தெரியாது இவங்க நம்மளை வாங்க சொல்றாங்கன்னு சொல்லி. ஸோ வி ஆர் காலிங் தெம் டு டேக் ஆக்ஷன். ஸோ அந்த கால் டு ஆக்ஷனை நம்ம சேல்ஸ் கேம்பெயின்னு சூஸ் பண்ணதுனால அது ஆட்டோமேட்டிக்காவே இங்கே செலக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இங்க நாம அவங்க நமக்கு என்ன மெசேஜ் பண்ணணும், நம்ம அவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணணுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. என்னன்னா, அவங்களுக்கு நம்ம கிரீட்டிங்ஸ் என்ன கொடுப்போம்னா, ஹாய் ஹாய் வெல்கம் டு சிசிஸ் அட்டையர், directly message us on WhatsApp. நம்பர் கொடுத்துட்டு to get more details. இங்க நம்ம போட இங்க வருது பாருங்க. அவங்க அந்த ஆடை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல இருந்து அவங்களுக்கு இந்த மெசேஜ் போயிடும். ஹாய் வெல்கம் டு சிசிஸ் அட்டையர், டிரெக்ட்லி மெசேஜஸ் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இதை அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கணுமாங்கிறதையும் நாம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாரி பேஜ்ல ரன் பண்றோம்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்க, ஹவு டு கான்டாக்ட் யூ, இல்லைன்னா do you have this saree that saree. ஸோ நாம எப்பவுமே how to contact தான் கொடுப்போம். ஏன்னா அவங்க நம்மளோட வாட்ஸ்அப்ல வந்துட்டாங்கன்னா நாம அவங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணாலும் அனுப்பிக்கலாம். how to contact, அவ்வளவுதான். இங்க ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஸ்டினை ஆன் பண்ண உடனே அவங்களுக்கு ஆன்சரும் போயிடும். நான் இங்க சும்மா 908009 கொடுக்குறேன். ஓகே, இந்த செகண்ட் கொஸ்டின் எல்லாம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். 2லாம் வேணாம், எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் போதும். மற்றதெல்லாம் நான் அப்புறமா ரிப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, டிரெக்ட்லி மெசேஜஸ் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துடணும். இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணும்போது நீங்க என்னன்னு சேவ் பண்றீங்கன்னா, இன்னைக்கு டேட் போட்டு பட்டு சாரின்னே சேவ் பண்ணிக்கோங்க. டேட் என்ன, 5/12/25. ஓகே, ஸோ இதை நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா நம்ம எப்படி அங்கே ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணோம் அந்த மாதிரியே இங்கேயும் நியூவா வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எக்ஸிஸ்டிங் வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க இருக்குது பாருங்க. இன்னைக்கு நாம எக்ஸிஸ்டிங் வந்து இதான் போட்டோம். இதை செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ்னு கொடுத்துட்டோம்னா நம்மளோட ஆடு கிரியேஷன் முடிஞ்சுது, ஃபார்ம் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட்ல ஒரு 3 ஆப்ஷன், அடுத்து இடையில ஒரு 5 to 6, இங்க ஒரு 3 ஆப்ஷன்ஸ். அவ்வளவுதான் நம்ம 4 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டு, ஹெட்டிங், பேஜ் நம்பர், எந்த பேஜ்ல கனெக்ட் ஆகணும், எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை செலக்ட் பண்ணோம், என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்க இது சார்ஜ் பண்ணோம். எஸ், செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பப்ளிஷ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆடு ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ரன் ஆகிருமா? எப்பவுமே நான் கேட்குற ஒரு கொஸ்டின், நம்ம இங்க கிளிக் பண்ணி விட்டுட்டா ரன் ஆயிடுமா? கரெக்டா ரன் ஆகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா. பட் என்ன பண்ணணும்னா, பின்னாடி வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா இங்க டிராஃப்ட்ல சேவ் ஆகிரும். ஓகேங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க அந்த மாதிரி வந்துடாதீங்க, பப்ளிஷ் கொடுத்துட்டு வாங்க. நான் ஏன் இப்படி காமிக்கிறேன்னா, இது என்னோட கிளையண்டோட பேஜ், அதனால நான் இப்படி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட் வந்து நம்ம டிராஃப்ட்ல போட்டது இங்க இருக்கும். இங்க பாருங்க, பட்டு சாரி இருக்கா, பேஜ் நம்பர் 1 இருக்கா. அதே மாதிரி மேல ஆட் செட்டுக்கு போனோம்னா பேஜ் நம்பர் 2 இருக்கா, ஆட் செட்டுக்கு ஆடுக்கு போனோம்னா பேஜ் நம்பர் 3 இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்க அழகா காமிச்சிரும். இப்போ நீங்க ஃபண்டை ஆட் பண்ணிட்டு
பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் ஆயிடும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ். இதை கொடுத்தீங்கன்னா காசு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் ஃபேஸ்புக் ஆட்ஸ், நத்திங் மச். ஓகே, அண்ட் நான் இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு குரூப் கிரியேட் பண்றேன். ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி ஆப்ஷன் 3 எதை செலக்ட் பண்ணும் மேம்? எதையும் செலக்ட் பண்ணாதீங்க. நீங்க லேண்ட் விற்க போறதா இருந்தா தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, என்ன டவுட்னாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. செஷன் புரிஞ்சிச்சா? டு யூ ஹாவ் எனி லைக் புரியல மேம் எனக்கு அப்படின்ட்டு ஏதாவது இருந்தா டக்குன்னு சொல்லுங்க. ஐ ஹாவ் another செஷன். புரிஞ்சிச்சா? குட், தேங்க்யூ. ரொம்ப ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆட் காப்பி ஹவு டு கிரியேட் ரீல் தான். ஆட் காப்பிலாம் ஒன்றும் இல்லை, ரீல் தான். அந்த ரீல்கான செஷன் நான் அனுப்புகிறேன். எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறதோட சேர்த்து நான் அனுப்புகிறேன். கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன்ல. ஆமாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். 30 நாளைக்கு எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்க் அவுட் தான். ஓகே, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 செஷனை முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் 12 டேஸ் வந்து டைம் இருக்கு. 3 டேஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சுட்டு செகண்ட் 2 டேஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டை முடிச்சுட்டு கேம்பெயின் கிரியேஷன் வரைக்கும் வந்துட்டு நான் அனுப்புற இந்த வீடியோ எடிட்டிங்கையும் பார்த்துட்டு கேம்பெயின் கிரியேஷன் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, சரியா? எஸ், எஸ் ஆர் நோ? Done? Okay, good. Thank you, Anandi ma'am. Thank you, Fatima ma'am. Thank you, Sendamil sister. ஃபேஸே பார்க்காம நானும் செஷன் எடுத்து முடிச்சிட்டேன். யூஸ்வலாக அந்த மாதிரி எடுக்க மாட்டேன், பட் ஃபைன். ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நேற்று செஷனுக்கு யாருமே ஃபீட்பேக் அனுப்பலை. யாருக்கும் லாஸ் அப்படிங்கிறத நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய். ஐ ஹாவ் another செஷன். நான் இன்னொரு குரூப்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.